ஹாய் கைஸ். போன வீடியோவில் நம்ம ஹெட்டிங் டேக்னா என்ன, பேராகிராஃப் டேக்னா என்ன, அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் HTMLனா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெளிவாக பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆங்கர் டேக்னா என்ன, அது லிங்க்ஸு எப்படி ஒர்க் ஆகுது, இமேஜஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அண்ட் லிஸ்ட் அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஆங்கர் டேக்லேருந்து வரலாம். ஆங்கர் டேக்னா ஆங்கர் டேக் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு லிங்க்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக, HTMLல ஒரு லிங்க் க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகிறது தான் ஆங்கர் டேக். ஆங்கர் டேக் கொடுத்துட்டு இப்போ இந்த ஆங்கர் டேக் ஹெச்எஃப்குள்ளே இந்த லிங்க் பேஸ்ட் பண்ணால், நம்ம எந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போய் கொடுக்குறது தான் அந்த ஆங்கர் டேக். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூடியூப் பேஜுக்கு நம்ம போகலாம். youtube.com காப்பி பண்ணிட்டோன்னா ஓகே. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். லைவ் சர்வரில் செக் பண்ணலாம். அண்ட் பட்டனை கிளிக் பண்ணால் யூடியூப் பேஜ்க்கு நம்ம போகணும். எஸ், ஒர்க் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் ஆங்கர் டேக் ஒர்க் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ ஆங்கர் டேக்கோட அடுத்த ஃபெசிலிட்டி பார்க்கலாம். இப்போ ஆங்கர் டேக்கில் லிங்க் மட்டும்தான் ஒர்க் ஆகுமா, யூடியூப் லிங்க் மட்டும்தான் ஒர்க் ஆகுமானா இல்லை. யூடியூப் இடத்துல நீங்கள் ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டா நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ இன்னொரு HTML பேஜை கூட நம்மளால் ஆட் பண்ண முடியும். இப்போ இதை க்ரியேட் பண்ணலாம். ஓகே, இன்னொரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், demo.htmlன்ட்டு. அதில் பேசிக்காக ஒரு டேக் மட்டும் வச்சுட்டு ஹலோ அப்படின்னு போடலாம். இப்போ இந்த இண்டெக்ஸ் பேஜில் இந்த பேஜை ஆட் பண்ணலாம். demo.html இந்த லிங்க் ஆட் பண்ணிட்டா நம்ம இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது நமக்கு நம்மளோட HTML பேஜ் காட்டும். இப்படி தான் ஆங்கர் டேக் யூஸ் பண்ணுறது. ஒரு லிங்க்கை யூஸ் பண்ணுறது தான் ஆங்கர் டேக். HTMLல ஒரு லிங்க்கை ஆட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஆங்கர் டேக். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம இப்போ அடுத்த டேக்கு போகலாம். ஓகே, இப்போ நம்ம இமேஜ் டேக் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்க்கலாம். இமேஜ் டேக், இமேஜ் SRC. இந்த SRCங்கிற இடத்துல நம்மளோட இமேஜோட ஃபைலை போட்டோன்னா அந்த இமேஜ் நமக்கு ஆட் ஆகும். ஓகே, இப்படி தான் அது ஒர்க் ஆகும். ஃபஸ்ட் எடுத்த உடனே அது இமேஜோட ஃபுல் வித்தோடு தான் நமக்கு வரும். அதுக்கடுத்து நம்ம ஹைட் அண்ட் வித் ஆட் பண்ணிக்கலாம். வித் ஒரு 200 கொடுத்தா இமேஜோட ஹைட் குறைஞ்சிரும். அதே மாதிரி ஆல்ட்னா என்னென்னா, சப்போஸ் நமக்கு இமேஜ் இல்லைன்னா, எதுவுமே இல்லைன்னா, ஆனால் அந்த இடத்துல நமக்கு ஒரு இமேஜ் இருக்கிற மாதிரி காட்டணும். மீன்ஸ் உங்களுக்கு இப்போ ஹோம்லேண்டர் அப்படின்னு எழுதுனீங்கன்னா அது ஒரு இமேஜ் ஃபைல் மாதிரி காட்டும். ஓகே, இப்படி தான் அது ஒர்க் ஆகும் இமேஜ் டேக். இப்போ அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, லிஸ்ட்னா என்னென்னு பார்க்கலாம். ஓகே, லிஸ்ட், 2 லிஸ்ட் இருக்குங்க. ஒன்று ஆர்டர்ட் லிஸ்ட், இன்னொன்று அன்ஆர்டர்ட் லிஸ்ட். அன்ஆர்டர்ட் லிஸ்ட். ஓகே, ஃபஸ்ட்டு ஆர்டர்ட் லிஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆர்டர்ட் லிஸ்ட் இதுதான் லிஸ்ட்டோட ஃபார்மேட். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே லிஸ்ட் எல்ஐ டேக்குள்ளே நம்ம என்ன தேவையோ அதை ஆட் பண்ணுறோம். ஆர்டர் லிஸ்ட்டுங்கிறது பேரண்ட் டேக் மாதிரி, எல்ஐ டேக் ஒரு சைல்டு டேக் மாதிரி அது மாதிரி நினச்சிக்கோங்க. அண்ட் CSS ஃபைனலாக ஜாவாஸ்கிரிப்ட் 1 2 3ன்னு போட்டு வர்றது தான் ஆர்டர்ட் லிஸ்ட். அதே அன்ஆர்டர்ட் லிஸ்ட் எப்படி ஒர்க் ஆகும்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஒயில் பல UL மாற்றிடுங்க. புல்லட் பாயிண்ட்ஸில் வரும். இதுதான் அன்ஆர்டர்ட் லிஸ்ட்.
இந்த 2 ஆர்டர் லிஸ்ட் அண்ட் லிஸ்ட்டுக்கு டிஃப்ரென்ஸ் இவ்வளோ தான். இதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நெஸ்டட் லிஸ்ட். ஓகே, நெஸ்டட் லிஸ்ட்னால் என்ன? ஃபஸ்ட்டு ஒரு யூஎல் டேக் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு லிஸ்ட்டை ஒன்று கொடுத்துருங்க. இதில் ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு ஒரு டேக் யூஸ் பண்ணிக்கோங்க எல்ஐ டேக்கில். அண்ட் இது ஒரு பேரண்ட் டேக்காக இருக்க போது இதுக்கு ஒரு சைல்டு டேக் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு மறுபடியும் ஒரு யூஎல் டேக் ஆட் பண்ணி அதில் ஒரு எல்ஐ டேக் போட்டு அதில் HTML CSS JavaScript அப்படின்னு எல்லா டேக்கும் ஆட் பண்ணிடலாம். இதுதான் ஒரு நெஸ்டட் லிஸ்ட். இது இப்படி தான் ஒர்க் ஆக போகுது. இது வந்து ஒரு பேரண்ட்டாக இருக்க போகுது, இது சைல்டாக இருக்க போகுது. அண்ட் இப்போ ஒரு ஃபுல் எக்ஸாம்பிளோட நம்ம இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட் எடுத்த உடனே ஒரு H1 டேக் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் HTML லிங்க்ஸ் அண்ட் லிஸ்ட் அப்படின்னு ஆட் பண்ணிக்கோங்க, டைட்டில் கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் என்ன பண்ணலான்னா ஒரு ஆங்கர் டேக் போட்டு அதில் யூடியூப் லிங்கே போட்டுடலாம். நம்ம யூடியூப் வேண்டாம்னு நினைக்கிறேன். ChatGPT ஆர் ஓகே, யூடியூப் இருக்கட்டும். ஓகே, யூடியூப் அதே மாதிரி இப்போ ஒரு இமேஜ் டேக் ஆட் பண்ணலாம். பண்ணிவிட்டேன். அதோட வித் வந்து ஒரு 200 மாற்றிக்கலாம். ஓகே, சின்னதாக இருக்க மாதிரி இருக்கா? ஓகே ஓகே ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு லிஸ்ட் ஆட் பண்ணலாம். ஒரு ஆர்டர் லிஸ்ட் மூலமாக HTML அண்ட் CSS சிமிலர்லி ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். JS அண்ட் React.js உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இதை ஃபுல் போட்டுக்கலாம். ஓகே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். போன வீடியோ நம்ம என்ன பார்த்தோம், H1 டேக்னா என்ன, அது ஹெட்டிங் டேக்னா என்ன, பேரா டேக்னா என்னன்னு தெளிவாக பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம ஆங்கர் டேக்னா என்னென்னு பார்த்துருக்கோம், லிஸ்ட்னா என்னென்னு பார்த்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்க்கலாம்னா நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்க்கலாம்னா HTML டேபிள்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் க்ரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.